அர்ச்சனை சுவாமி பேருக்கு பண்ணுமா நம்ம பேருக்கு பண்ணுமா அது நீங்க தான் தீர்மானம் பண்ணிக்கணும். நான் அப்படி சொல்றது. பொதுவா எந்த கர்மாவா இருந்தாலும் நிஷ்காமனையா பண்ணுன்னு பகவான் சொல்றார். தன்னுடைய க்ஷேமத்துக்காக பண்ணாமல் பகவத் பிரீத்தியர்த்தம் என்று பண்ணக்கூடியதுதான் ஸ்லாக்கியம். தன்னுடைய க்ஷேமத்துக்காக பண்றதை காட்டி பகவத் பிரீத்தியர்த்தம் பகவத் கைங்கரிய ரூபம்னு சொல்லி பண்ண பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் சொல்லிட்டோன்னு வச்சுங்கோ. நாராயணாயேது சமர்ப்பயாமி நாராயணார்ப்பணம் சிவார்ப்பணம்னு பண்ணியாச்சுன்னா பகவானுக்கு தெரியும் என்ன பலன் கொடுக்கணும்னு. இது மற்ற கர்மாக்களுக்கு. இந்த சுவாமி பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்கன்னு சொல்லும் போது கொஞ்ச காலம் நானும் கோவில்ல பூஜகரா இருந்தேன். ஒரு சூழ்நிலை காரணமாக ஒரு கோவில்ல வேத பாராயணத்துக்கு என்ன அப்பாவும் பண்ணியிருந்தா. இந்தூர்ல மெட்ராஸ்லயே வந்த புதுசுல தினசரி வேத பாராயணம் பண்ணணும். அங்க போய் பிராகாரத்துல உட்கார்ந்தா வேத பாராயணம் பண்ற சூழ்நிலையே இல்லை. கண்ணா பண்ணான்னு சவுண்ட போடுவா, டேப்ப போடுவா. குருக்கள்கிட்ட போய் பிரஸ்தாபிச்ச வேத பாராயணம் பண்ண நிம்மதியாவே இல்லை, என்ன பண்றதுன்னு. ஒரு காரியம் பண்ணுங்க, இந்த கோவில்ல உங்களை பாராயணம் பண்ண விட மாட்டா, எனக்கு ஒத்தாசைக்கு ஆள் தேவையா இருக்கு, நீங்களும் வந்துருக்கோன்ட்டு. நானும் சுவாமி சன்னதியில கற்பூரம் காமிக்கிறது, வைதிக பிரதிட்ட ஜலம் கொண்டு கொடுக்கறது, சுவாமி குளிப்பாட்டுறது, அபிஷேகம் பண்றது எல்லாம் பண்ணிட்டு. ஒரு நாளைக்கு ஒரு வைதிகர் அந்த சுவாமிக்கு அர்ச்சனை பண்ண வந்துட்டார். பிரதோஷ காலத்துல பெரிய கணபாடிகள் என்ன மாதிரியே. நான் போய் அவற்றை தட்ட நீட்டி சங்கல்பத்தை கேட்டேன், என்ன கணபாடிகளே நீங்க அர்ச்சகரா மாறிட்டேலான்னு. அவர் சொன்னார் சுவாமி பேருக்கு பண்ணுங்கோண்டார். எனக்கு புரியவே இல்லை. சுவாமி பேருக்கு பண்ணுங்கன்னா என்ன நட்சத்திரம், என்ன ராசி, என்ன பேர் சொல்லி என்ன பண்றது விசாம சொல்லிட்டு அப்புறம் அந்த சிவாச்சாரியார்ட்ட கேட்டேன், சுவாமி பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்கிறாளே என்ன பண்ணுவேல்னு. என்ன பண்ணணும் எனக்கு தெரியலையே, என்ன நட்சத்திரம். சிவன்னா திருவாதிரைன்னு தெரியும், விஷ்ணுன்னா திருவோணம்னு தெரியும், ஒவ்வொரு சுவாமிக்கும் ஒரு நட்சத்திரம் இருக்குமான்னு. அப்பா அவர் சொன்னார், சுவாமி நட்சத்திரம்னே ஒண்ணுமே கிடையாது சுவாமி, சுவாமி பேர்னே ஒண்ணுமே கிடையாது, நாங்க அவ திருப்திக்காக சொல்றோம்னு சொல்லி முடிச்சு விட்டார். அதனால சுவாமி பேர் சுவாமி நட்சத்திரம்னு ஒருத்தருமே அர்ச்சனை சொல்லாதீங்க. சிவாச்சாரியாருக்கே அதுக்கு பிரமாணம் கிடைக்கல, சுவாமி பேருக்கு அர்ச்சனை பண்ணணுங்கிறதுக்கு பிரமாணம் கிடைக்கல. நான் சொன்னேன், அவளை ஏமாத்துவோமான்னு. ஏமாத்த வேண்டாம், ஜென்ம நட்சத்திரே ஜென்மராசோ ஜாதஸ்யன்னு சொல்லி பண்ணிடுங்கோன்ட்டார். அப்படிதான் பண்ணிட்டு இருக்கா இப்ப எல்லாம். ஏதோ நட்சத்திரத்தில் ஏதோ ஒரு ராசியில் ஏதோ ஒரு பெயரில் பிறந்தவருக்கு அர்ச்சனைன்னு சொல்லுவாது. இது சுவாமிக்கு பெயருக்கு அர்ச்சனைன்னு குருக்கள்ல ஒரு பத்ததி வச்சுட்டு இருக்கா, அவ்வளவுதான். அதனால அவரவர்களுடைய க்ஷேமத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கலாம். இல்ல பகவத் பிரீத்தியர்த்தம்னு ஒரு நட்சத்திரமே சொல்லாமல் பண்ணிடுங்கோன்னு சொல்லி சங்கல்பம் பண்ணிக்கலாம். இது ரெண்டு மெத்தேடு தான் இருக்கு சுவாமிக்கு அர்ச்சனை பண்றதுக்கு. இந்த